ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளரிக்காய் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இல்லை இட்லி அரிசி எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். அவளையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் அவல் இல்லைன்னா பழைய சாதம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அவளையும் வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மேலே மூடி போட்டு வேக வைக்கிறதா வேக வைக்கலாம், இல்லை திருப்பி போட்டு வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த சட்னினாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.